பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. நாம் அல்லாஹ்வை போற்றி புகழ்கின்றோம். அல்லாஹ்விடமே உதவி தேடுகின்றோம். நம்முடைய மன இச்சைகளின் கெடுதிகளின் தீங்கை விட்டும், நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் நிச்சயமாக நாம் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம். அல்லாஹ் யாரை நேர்வழி செலுத்துகின்றானோ அவனை வழிகெடுப்பவர் யாரும் இல்லை. அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ அவனை நேர்வழி செலுத்துபவர் யாரும் இல்லை. இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை. மேலும் நான் சாட்சி சொல்கிறேன், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாரும் திருத்தூதரும் ஆவார் என்று. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால அல்லாஹ் பற்றிய உங்கள் எண்ணம் என்ன அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே தான் இந்த பயான் நம்ம பேச தொடங்குறோம். என்ன நோக்கத்தோட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, முழுக்க முழுக்க அல்லாஹ்வோட பொருத்தத்தை தவிர வேற எதுவும் கிடையாது. ஏன்னா இஸ்லாத்துல நம்மளோட அர்ப்பணிப்பு, நம்மளோட தியாகங்கள் இதுல இருக்கணும். நாளைக்கு மறுமையை விரும்புகிறோம்னா மறுமைக்காக நம்ம என்ன முற்படுத்தியிருக்கோம், நம்ம என்ன அமல்கள் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற அந்த கவலை தான் நம்ம இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. இன்னொரு காரணம் என்னன்னா, இப்போ நம்ம யூடியூப்பை பார்க்குறோம், பல அறிஞர்கள் மார்க்கத்தை பற்றி பேசுகிறாங்க. இப்போ அவங்கக்கிட்டேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பல தகவலின் அடிப்படையில் நம்மளோட உள்ளத்துலேயும் சில மாற்றங்கள் ஏற்பட ஒரு காரணமாக அமைஞ்சது. இதுக்கும் மேலே அதிகமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா முக்கியமாக நமக்கு குர்ஆன் தான். குர்ஆனோட ஒரு ஈடுபாடு நம்ம கொடுக்கும்போது நம்மளோட உண்மையான விசுவாசத்தை அல்லாஹ் கிட்டவும் அவனோட குர்ஆன் கிட்ட நம்ம கொடுத்தோம்னா அதுக்கு ரிஃப்ளெக்டாக என்ன கிடைக்கும்னா நேர்வழி நமக்கு கிடைக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது தான் பல அறிஞர்களோட அந்த கருத்துக்களை நம்ம என்ன பண்ணுறோம், இதுலேருந்து நம்ம பகிர்ந்துக்கிறோம். ஒரு டிரான்ஸ்லேஷன் எல்லாமே சுயமாக நமக்கு எல்லாமே உதிக்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்மளோட கெப்பாசிட்டி என்னவோ அதுதான். அப்போ அதை மீறி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான முயற்சி செய்யும்போது பல அறிஞர்கள்ட்டையும் பல தகவல் நம்ம என்ன பண்ணணும், திரட்டணும். அப்போ திரட்டும் போது தான் அது நமக்கு கிடைக்கும். ஸோ இப்படி ஒன்று திரட்டி தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளால் முடிஞ்ச ஒரு அளவுக்கு என்ன பண்ணுறோம், இந்த மார்க்கத்தை கற்று நம்மளோட குடும்பத்துக்கும் நம்மளோட உறவுகளுக்கும் நம்மளோட நண்பர்களுக்கும் என் மூலியமா ஏதாவது அவங்களுக்கு ஒரு சென்று அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமே தவிர வேற எதுவும் கிடையாது. அல்லாவே அறிந்தவன். சரிங்களா? சரி, இப்போ அது பயானுக்குள்ள வருவோம். என்ன அப்படின்னா, அல்லாஹ் பற்றி உங்கள் எண்ணம் என்ன அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தானே நம்ம பேச போகிறோம். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள், உயிரினங்கள் பல படைப்புகளை அல்லாஹ் படைச்சிருக்கான். அப்போ இந்த படைப்புகளை படைக்கும்போது உலகத்திலே சிறந்த படைப்பு மனித படைப்பு. காரணம் என்ன அப்படின்னா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றலும் தான். அப்போ இந்த அறிவும் ஆற்றலும் கொண்டு தான் இந்த பூமியை நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த தகுதி யார்கிட்ட கொடுத்துருக்கான், இறைவன் மனிதன்கிட்ட கொடுத்துருக்கான். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த மனிதன் இறைவனை பற்றி எந்த சிந்தனையை கொண்டு அவன் இந்த பூமியில செயல்படுறான், எப்படி வாழ்றான் அப்படிங்கிறதா இங்கே டாஸ்க். அதுதான் இங்கே சோதனை. அப்போ அதாவது மனிதர்களில் அழகிய செயலுடையவர் யார் என்று சோதிப்பதற்காகவே அல்லாஹ் என்ன பண்றான், நம்மளா படைச்சிருக்கான். அப்போ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இறைவன் கொடுத்த அறிவை கொண்டு நம்ம இறைவனை பற்றி சிந்திச்சிருக்கோமா? அதாவது இறைவனை பற்றி நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், அப்படி ஒருத்தவன் இருக்கான் அப்படிங்கிற நமக்குள்ள ஒரு நினைப்பு ஏதாவது இருந்திருக்கா? ஏன்னா இறைவன் கொடுத்த நமக்கு கண் இருக்கு. அந்த கண்ணை கொண்டு நம்ம இந்த பூமியை ஃபுல்லா நம்ம பார்க்குறோம். ஏராளமான படைப்புகள் என்ன பண்ணுது, நம்ம கண்ணுக்கு தென்படுது. ஆனா அதுல இருந்து நம்ம என்ன பண்றது இல்லைன்னா ஒரு படிப்பினையே எடுக்கிறது கிடையாது. அதாவது இந்த வானம் பூமி இருக்குல்ல, அப்ப வானத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியன், சந்திரன், நிலவு, மழை, இடி, காற்று பல இயற்கை அமைப்புகளை யாரு கட்டுக்கோப்புல வச்சிருக்கா, யார் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கா, இதை யாரு நிர்வாகம் செய்யறா? அதே போல பூமியில வாழக்கூடிய மனிதர்கள், அப்ப அதே போல விலங்குகள், தாவரங்கள், கடல்ல வாழக்கூடிய உயிரினங்கள் இதெல்லாம் யாரு படைச்சா, இது யார் நிர்வாகம் செய்யறா, இதுக்கு யார் உணவளிக்கிறா, இதுக்கு யார் சுவாசத்தை கொடுக்குறா, இதுக்கு யார் அனைத்து விஷயங்களும் வசப்படுத்தி தரா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். அப்ப அப்படி இருக்கும்போது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை கொண்டு இந்த படைப்புகளும் இந்த பிரம்மாண்டமான படைப்புகளை யாரு படைச்சா அப்படின்னு அவன் சிந்திக்க கடமைப்படும் போது அதை அவன் சிந்திச்சானா அவனோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு அவன் என்ன பண்ணலாம், நகர்த்தலாம். சரிங்களா? அப்ப இறைவனை பத்தி நமக்கு சிந்தனை வரணும் அப்படின்னா நம்ம யாரு, நம்மளை யார் படைச்சா, ஏன் படைச்சான், எதற்கு படைச்சான் அப்படிங்கிற பல சிந்தனைகள் நமக்குள்ள கேள்வி எழும்புனாதான் நமக்கான விடைகள் நமக்கு என்ன பண்ணும், கிடைக்கும். அப்ப கேள்வி எழும்புனா மட்டும் போதாது, அதுக்கான விடைக்கான நம்மளோட சுய முயற்சி என்ன பண்ணணும், ஈடுபடுத்தணும்.
அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும், அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். சரிங்களா? சரி. என்னை படைத்த இறைவன் ஒருத்தவன் இருக்கானா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நமக்குள்ள எழணும். ஏன்னா பொதுவா இங்க வந்து நாத்திகளா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, யூதர்களா இருந்தாலும் சரி, இந்து சகோதரர்களா இருந்தாலும் சரி, முஸ்லிம்களா இருந்தாலும் சரி, அனைத்து மனிதர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவனை பற்றி ஒரு சந்தேகம் ஒண்ணு இருந்துச்சுன்னா, அது கிளியரிஃபை பண்ண வேண்டியது நம்ம மேல கடமை அப்படிங்கிறது நம்ம விளங்கிக்கணும். ஸோ, இப்ப இறைவன் ஒருத்தவன் இருக்கானா இல்லையா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இறைவன் ஒருத்தவன் இருந்தான் அப்படின்னா, என்னோட வாழ்க்கைய வந்து என்ன பண்ண முடியாது, என்னோட சுய விருப்பத்தின்படி என்னால வாழ முடியாது. ஏன்னா, எனக்கு ஒரு எஜமானன் இருந்தானா, அடிமையோட வேலை என்ன? எஜமான் சொல்றது கேட்டு நடக்கிறது தான் அவனோட வேலை. அப்ப சுயமா அவன் இஷ்டத்துக்கு தாண்டோண்டித்தனமா வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தான் அப்படின்னா, அவனுக்கு கூலி கிடைக்காது. இல்லன்னா அந்த வேலைய விட்டு நீக்கப்படும். இல்லன்னா பனிஷ்மென்ட் கிடைக்கும். சரிங்களா? அதேபோல எனக்கு ஒரு எஜமானன் இல்ல, எனக்கு ஒரு இறைவனே இல்ல அப்படின்னா, அவங்களோட லைஃப் ஸ்டைல எப்படி முடிவு பண்ணிப்பாங்க? தனக்கு புடிச்ச மாரி இருக்கிற வரையும் ஜாலியா இருக்கணும். இருக்கிறது ஒரு லைஃபு. அத வந்து இந்த சந்தோஷத்த நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், இழக்க மாட்டேன். காரணம், கண்ணுக்கு தெரியாத ஒரு வாழ்க்கைக்காக இருக்கிற சந்தோஷத்தை இழந்து, நான் ஒரு முட்டாளாக விரும்பல. இப்ப நான் செத்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன தெரிய போகுது? ஒரு கொசுக்கடி, எறும்பு கடி எதுவும் தெரிய போறது கிடையாது. அப்ப தெரியாத ஒரு வாழ்க்கைக்காக தெரிஞ்ச சந்தோஷத்த வந்து இருக்கிற ஒரு கண்ணு முன்னாடி வாழக்கூடிய இந்த சந்தோஷமான வாழ்க்கைய நான் இழக்க விரும்பல. அதனால எனக்கு புடிச்ச மாரி இந்த வாழ்க்கைய நான் வாழப் போறேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டா, இது ஒரு முட்டாள்தனம். இது வந்து மரணத்துக்கு பின்னாடி மிக பெரும் விபரீதத்துல தான் கொண்டு போய் முடியும். சரிங்களா? அப்ப அப்படி இருக்கும்போது, இந்த இடத்துல வந்து உலகத்திலே சிறந்த படைப்பு மனித படைப்புன்னு சொல்லும்போது, இந்த இறைவன பத்தி சிந்திக்கிறது நம்ம மேல கடமை. ஆனா, இத நம்ம சிந்திக்க தவறிட்டோம் அப்படின்னா, உலகத்திலே மிகவும் மோசமான ஒரு உயிரினம் இந்த இறைவன பத்தி சிந்திக்காத மனிதனே தவிர, வேற எந்த உயிரினமும் கிடையாது. அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்ப குடுக்கப்பட்ட அறிவ என்ன பண்ணணும்? இந்த பூமியில ஒரு அர்த்தமுள்ளதா பயன்படுத்தணுமே தவிர, இறைவனே இல்ல, இறைவன பத்திய சிந்தனை இல்ல, இறைவன மறந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா, இவன் வந்து ஒரு பூமியில ஒரு நடமாடும் பிணத்துக்கு தான் சமம். சரிங்களா? அப்ப இறைவன பத்திய சிந்தனைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? வருவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த பயான் வந்து குறிப்பா முஸ்லிம்களுக்காக தான் நம்ம பதிவும் செய்றோம். காரணம் என்ன அப்படின்னா, இஸ்லாத்த பத்தி மாற்று மத சகோதரர்கள்ட்ட வந்து நம்ம தாவா செய்றோம்னு வைங்களேன். அப்ப தாவா செய்யும்போது, இந்த இஸ்லாத்தோட சட்டத்த நம்ம சொல்லும்போது, அவங்க வந்து இந்த இஸ்லாத்த விமர்சனம் பண்ற அளவுக்கு தான் நம்மளோட லட்சணமா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இஸ்லாத்தோட சட்டங்கள் வந்து ஒரு முஸ்லிம்கள் அல்லாத மாற்று மத சகோதரர்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்ப தெரிஞ்சு வச்சிருக்கும்போது, இதன் காரணமா அவங்களோட கேள்வி எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, இப்ப நீங்க முஸ்லீம்னு சொல்றீங்க. ஆனா தொழுவுறது இல்லையே! ஹராம் ஹலால் பேணி நடக்கிறது இல்லையே! இஸ்லாத்தோட கடமைகள வந்து யாரும் பின்பற்றது இல்ல. இன்னும் வட்டிய ஹராம் ஆக்கி வட்டிக்கு விடுறதும், குடிக்கிறதும், திருடுறதும், கொலை செய்றது, விபச்சாரம் பண்றது இப்படிலாம் நாங்க நடைமுறையில பார்க்குறோம். ஏன்னா உங்கள்ல நல்ல முஸ்லீம்கள வந்து எங்களால பெரும்பாலும் பார்க்கவே முடியலையே! அப்ப வந்து இஸ்லாத்துக்கும் உங்களோட நடைமுறைக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கு. அப்ப உங்களுக்கு இந்த சட்டதிட்டம் இருந்தும் ஏன் இதெல்லாம் பின்பற்றது கிடையாது? அப்ப அதிகமான முஸ்லிம்கள் வந்து எங்களுக்கும் உங்களுக்கும் அந்த சம்மந்தம் வந்து அ ஒண்ணும் பெரிய வித்தியாசமே கிடையாது. எங்கள போல தான் நீங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்னதான் காரணம் அப்படின்னு அவங்க வந்து நம்மட்ட கேட்கறாங்க. இப்ப நம்மளோட ஒரே பதிலா என்ன இருந்துச்சுன்னா, அவங்களோட செயலுக்கும், அந்த இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அவங்களோட செயல்முறை வேற, இஸ்லாத்தோட கட்டமைப்பு வேற அப்படின்னு தான் சொல்லி அந்த இடத்துல முடிச்சுட்டு வெளிய வந்தோம். அப்ப இதுக்கெல்லாம் என்னதான் முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அல்லாவையும், அவனோட தூதரையும், மறுமை நாளோட விசாரணையும் இவங்க நம்பிக்கை கொள்ளல அப்படிங்கிறது தான் மறுக்கப்பட முடியாத உண்மை. அப்ப இவங்க சந்தேகத்திலே இருக்கிறதுனால தான், அவங்க ஹராம், ஹலால் பேணி நடக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடுக்கு இவங்க வரவே மாட்றாங்க. அப்ப கட்டுப்படக்கூடிய அந்த சூழல் வராத காரணம் என்னாச்சு? இப்ப சந்தேகம் அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சா? அப்ப அதேபோல இந்த கலிமா சொன்ன முஸ்லீம்கள் இருக்காங்கல்ல, இவங்க வந்து வாரிசு உரிமையில இது வந்து அடைஞ்சுட்டாங்க. அதாவது பிறப்பின் அடிப்படையில வந்து இஸ்லாத்த ஏத்துக்கிட்டதுனால, இதோட வந்து சிறப்பு, இதோட முக்கியத்துவமும், இதோட அந்தஸ்தும், அதோட மதிப்பும் தெரியாம, அந்த களிமா வந்து லட்டு போல வாயில விழுந்துருச்சு. அதனால அவங்க வந்து என்ன பண்ணல, இத பத்தி விளங்கிக்க முடியல. அதனால தான் இவங்க வந்து என்ன பண்றாங்க, இது கட்டுப்பட வர மறுக்கிறாங்க. ஏன்னா சஹாபாக்களோட நடைமுறைக்கும், நம்மளோட நடைமுறைக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. அப்ப இந்த இஸ்லாம் அல்லாத ஒரு நடைமுறை நம்ம முஸ்லிம் மக்களோட நடைமுறை இருக்குல்ல, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அவங்கவங்க மன இச்சை பின்பற்றுறது தான். அப்ப அவங்கவங்க தங்களோட மன இச்சையை பின்பற்றி, மனசு சொல்றது கேட்டு, அந்த இஸ்லாத்தோட கட்டமைப்பு அந்த வட்டத்த விட்டு வெளியேறிர்றாங்க.
அப்ப இதனால தான் வந்து மாற்று மத சகோதரர்களோட வார்த்தைக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்? பலியாகுறோம். அவங்களோட வார்த்தைய என்ன பண்றாங்க? விமர்சனம் பண்றாங்க. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? இந்த அளவுக்கு வந்து நம்ம இடம் குடுத்தது நமக்கு தான் அசிங்கம். இப்ப நம்மலாம் முஸ்லீமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம இஸ்லாத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய மிக பெரும் களங்கம் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா, அவ்ளோ பெரிய ஒரு களங்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்மளோட செயல்கள் மூலியமா. ஏன்னா, அல்லாஹ் மேலயே நம்பிக்கை இல்ல அப்படின்னா, நம்ம தொழுதாலும், நோன்பு வச்சாலும் எந்த யூஸுமே இல்ல அப்படிங்கிறது நம்ம தெள்ள தெளிவா விளங்கிக்கணும். அது எல்லாமே வேஸ்ட்டா தான் போகுமே தவிர, அதனால எந்த ஒரு யூஸுமே இல்ல. ஸோ, நம்ம வந்து அல்லாவையும், அவனோட தூதரையும், மறுமையும், வேதத்தையும், மலக்குமார்களையும், விதியும் இது எல்லாம் நம்பிக்கை கொண்டா மட்டுமே தான், நம்ம செய்யக்கூடிய அமல்கள் அது அங்கீகரிக்கப்படும். ஈமான் கொள்ளாம நம்ம செய்யக்கூடிய ஒரு அமல்கள் வந்து அது பயனற்றதா கானல் நீரா அமைஞ்சிரும். அதனால தான் நம்ம சொல்ல வரோம் என்ன அப்டின்னா, சந்தேகம் எதுவும் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் திட்டவட்டமா இந்த பயான் மூலியமா நம்ம வந்து முஸ்லிம்களுக்கு குறிப்பா தெளிவுபடுத்துறோம். அப்ப அடுத்ததா இந்த உலகத்துல வந்து மனிதர்கள் வந்து இறை நம்பிக்கை கொண்டவங்க எத்தனை விதங்களா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 3 விதமான நம்பிக்கை கொண்டவங்களா இருக்காங்க. அது முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது நாத்திகம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இறைவனே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. 2வது வகையினர் யாரு அப்படின்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட பல கடவுள்களை வணங்கக்கூடியவங்க. இவங்க வந்து என்ன சொல்றாங்க, இறைவன் இருக்கான். ஆனா பல இறைவன் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. 3வது ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இறைவன் ஒருத்தன் இருக்கான். அது ஒரே இறைவன் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இந்த 3 கொள்கையில ஒன்று ஒரு மனிதன் தேர்வு செய்தே ஆக வேண்டும். இத விட்டு அவன் என்ன பண்ண முடியாது? ஸ்கிப் ஆக முடியாது. இத விட்டு அவன் என்ன பண்ண முடியாது? நழுவவே முடியாது. இதுதான் இந்த மனிதனுக்குள்ள டாஸ்க்கு. அப்ப இந்த மனிதன் வந்து ஒண்ணு இறைவனே இல்லன்னு சொல்லணும். அப்படி இல்லன்னா பல இறைவன் இருக்கான் அப்படின்னு சொல்லணும். அதுவும் இல்லன்னா இறைவன் ஒருவனே சொல்லணும். இதுல 3ல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணியே ஆகணும் இந்த மனிதன். சரிங்களா? இதுதான் இந்த மனிதனுக்குள்ள சோதனை. அடுத்ததா அப்ப வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த நாத்திகர் இருக்குல்ல, இந்த நாத்திகத்த முதல்ல நம்ம பார்ப்போம். இப்ப நாத்திகரோட கொள்கை என்ன அப்படின்னா, இவங்க கிட்ட இறைவன பற்றி கேட்டோம்னா, இவங்க இறைவனே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அடுத்ததா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இறைவனை நம்பிக்கை கொண்டாங்கல்ல, அவங்கள பத்தி இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இறைவனை நம்பிக்கை கொண்டாலே அது ஒரு மூடத்தனம். அவங்க வந்து முட்டாளு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது, இப்ப இவங்களோட நம்பிக்கை, இவங்களோட கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க அறிவியல் ஆதாரம் தான் இவங்களோட நம்பிக்கை. அத கொண்டு தான் இவங்க எதா இருந்தாலும் தீர்மானத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த வானம், பூமி எப்படி உருவாச்சு அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டோம்னா, இந்த வானம், பூமி உருவானதுல ஒரு பிக் பேங் தியரி, பெருவெடிப்பு கொள்கையின் மூலியமா இந்த பூமிய வந்து உருவாச்சு, வானம் உருவாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டோம்னா, இந்த வெடிப்பு எப்படி உருவாச்சுன்னா, அது தானா உருவாச்சு. அது தனி ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதேபோல மனிதன் எப்படி உருவானா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டோம்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க? குரங்குல இருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு. சரி, அப்ப அந்த குரங்கு எப்படி வந்துச்சுன்னு அவங்க கிட்ட கேட்டோம்னா, உயிரினங்கள் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அது குரங்கா மாறுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த உயிர் எப்படி தோன்றுச்சு அப்படின்னா, ஒரு செல் அமீபா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த ஒரு செல் எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டோம்னா, அவங்க சொல்லுவாங்க இது தானா உருவாச்சுன்னு. ஸோ இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படைப்புகள் எல்லாமே தானா உருவாச்சு அப்படிங்கிறது தான் இந்த அறிவியல் கொண்ட நாத்திகர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. என்ன சொல்றாங்க? தானா எல்லாம் உருவாச்சு அப்படின்னு. அப்ப அப்படி இருக்கும்போது இங்க கேள்வி என்ன அப்படின்னா, தானா ஒரு பொருள் எப்படி உருவாகும் அப்படிங்கிறது தான் இங்க ஆழமான, ஆணித்தனமான ஒரு கேள்வி. ஒரு பொருள் ஒண்ணு இருக்கு அப்படின்னா, அது யாரும் செய்யாம எப்படி ஒரு பொருள் உருவாகும் அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு உலகத்திலே மிக பெரும் கட்டிடமான ஒரு புர்ஜ் கலிஃபா எடுப்போம். அந்த கட்டிடத்த வந்து எந்த மனிதனும் கட்டல. அது பூமியிலேருந்து பிளந்துக்கிட்டு முளைச்சு வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா, இந்த நாத்திகரோட பதில் என்னவா இருக்கும்? அது எப்படி தானா உருவாகும்? இத சொன்னாங்கன்னா அவங்க தான் முட்டாளு. ஏன்னா இந்த கட்டிடம் கட்டுறதுக்காக எத்தனை இன்ஜினியர் இருப்பாங்க, எத்தனை டிசைன் பண்ணியிருப்பாங்க, அதேபோல வந்து எத்தனை லேபர்ஸ் இருப்பாங்க. இந்த லேபர வச்சு அவங்க எத்தனை மெட்டீரியல் இரும்பு, சிமெண்ட், கல்லு, அதேபோல கண்ணாடி, பிளாஸ்டிக் பொருட்கள் இது எல்லாத்தையும் ஒன்று திரட்டி இந்த கட்டிடங்கள வந்து எழுப்புறதுக்காக எத்தனை காலங்களும் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப இப்படி இருக்கும்போது, இது எப்படி தானா உருவாகும்ன்னு சொல்லி, இந்த கேள்விய நம்மகிட்டயே அவங்க திரும்ப கேட்பாங்க. அப்ப தானா உருவாகாது அப்படிங்கிறது இவங்களே ஒத்துப்பாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது, இந்த வானம், இந்த பூமி, இந்த கடல் இவ்ளோ பிரம்மாண்டமான ஒரு படைப்ப வந்து யாரும் படைக்கல. தானா தான் எல்லாம் உருவாச்சு. உலகத்திலே சிறந்த படைப்பு மனித படைப்பு. இந்த மனித படைப்பு குரங்குல போய் வச்சுட்டான், ஃபிட் பண்ணிட்டான். டார்வினோட கோட்பாட கொண்டு வந்து இதுல வச்சுட்டு, மனிதன் குரங்குனால தான் வந்தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இது எவ்வளோ ஒரு அபத்தமான, ஒரு முட்டாள்தனமான ஒரு ஒரு வார்த்தையா இருக்கு.
ஏன் இந்த விஷயத்த சொல்றோம் அப்படின்னா, ஒரு பொருள் ஒண்ணு இருந்துச்சுன்னா, அது சுயமா உருவாகாது அப்படிங்கிறது அறிவுக்கு பொருத்தமான ஒரு வார்த்தை. ஆனா இவங்க வந்து தங்களை அறிவாளின்னு சொல்லக்கூடியவங்க, தானா ஒரு பொருள் உருவாச்சுங்கிறது, இது அறிவுக்கு பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தையா? இது ஒரு சொல்லா? அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அப்ப இவங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தை வந்து, இவங்க வந்து அறிவுக்கு பொருந்தாத ஒரு உளறல தான் என்ன பண்றாங்க? உளர்றாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது, இந்த இடத்துல வந்து இந்த நாத்திகரோட கொள்கை வந்து ஒரு மூட நம்பிக்கைன்னு தான் நம்ம சொல்லணும். இவங்க வந்து என்ன பண்றாங்க? ஒரு முட்டாள்தனமான ஒரு மூட நம்பிக்கையில இவங்க தான் இருக்காங்க. இன்னொரு விஷயத்த கூட நம்ம சொல்லணும் அப்படின்னா, நாத்திகர்ல இன்னொரு வகை கூட இருக்காங்க. எல்லாமே என்னன்னா வானம், பூமி, இயற்கை, காற்று, மழை இது எல்லாமே இயற்கை தமக்கு தந்த அருட்கொடை அப்படின்னு சொல்லி நாத்திகர்ல 2வது வகையினரும் இருக்காங்க. இப்ப இந்த பாடத்திட்டம் தான் இன்றைய காலகட்டத்துல, இன்றைய நவீன காலகட்டத்துல ஸ்கூல் பசங்களுக்கு 5வதோ, 6வதோ சம்திங் இதுல வந்து இந்த எஜுகேஷன்ல திணிக்கப்படுது. இதுதான் ஒவ்வொரு பசங்களும் படிக்கிறாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது இயற்கை தான் நமக்கு தந்த அருட்கொடைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இயற்கையில ஃபிட் பண்றாங்கல்ல. இப்ப இந்த நாத்திகர்கள்ட்ட நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா, இறைவனை நம்புவது மூட நம்பிக்கை, முட்டாள்தனம் அப்படின்னா, இயற்கை நம்புவது மட்டும் புத்திசாலித்தனமா? அப்படிங்கிறது இங்க கேள்வி. அப்ப இந்த இடத்துல வந்து இயற்கைன்ற இடத்துல வந்து இறைவனை கொண்டு வந்து நம்ம ஃபிட் பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல அறிவுபூர்வமான வார்த்தை ஒண்ணு பொருந்தும். ஆனா இத வந்து அவங்க ஏற்க மறுக்கிறதுனால, இந்த வார்த்தை வந்து இவங்களோட வாதம் அடிபட்டு போகுது. இவங்களோட கொள்கை அடிபட்டு போகுது. ஏன் இன்னொரு விஷயம் நம்ம 2 விஷயத்த சொல்லி இதோட இந்த நாத்திகர்கள கதைய முடிப்போம். என்ன அப்படின்னா, இவங்க அறிவியல் பூர்வமா தானே எல்லா இருந்தாலும் நம்புன்னு சொல்றாங்க. இப்ப இவங்க வந்து என்ன சொல்றாங்க? இறைவனே இல்லன்றாங்க. சரி. இறைவனே இல்லன்னு சொல்றாங்கன்னா, இறைவன் இல்லன்னு சொல்றதுக்கான ஆதாரம் என்ன இருக்கு இவங்க கிட்ட? எதுவுமே கிடையாது. அப்ப எதுவுமே இல்லாமல் இவங்க இறைவனை எவ்வாறு நிராகரிக்க முடியும்? 1. 2வது இவங்க வந்து ஒரு பொருள் ஒண்ணு இருந்துச்சுன்னா, அது தானா தான் உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல. இது அறிவுக்கு பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தையா? இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஃபேனா இருக்கட்டும், லைட்டா இருக்கட்டும், இல்ல வீடா இருக்கட்டும், இல்ல பைக்கு, காரு, பஸ்ஸு இப்ப இந்த மாரி பொருட்கள்லாம் நம்ம பார்க்குறோம். இப்ப இத வந்து யாரும் படைக்கல. இதெல்லாம் தானா உருவாயிடுச்சு அப்படின்னா, இது அறிவுக்கு பொருத்தமான ஒரு சொல்லா? அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்போ ஒரு பொருள் ஒண்ணு இருந்தா, தயாரிப்பாளர் ஒருத்தவர் இருப்பாரு அப்படிங்கிறது தான் இங்கே உண்மையான ஒரு ஒரு அறிவுபூர்வமான ஒரு வார்த்தையா அமையுமே தவிர, இது சுயமா உருவாகாது அப்படிங்கிறது தான் என்ன பண்ணணும், நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா இவங்க வந்து நாத்திகர்கள் என்ன பண்றாங்க, இந்த பொருள் வந்து தானா தான் உருவாகுச்சு அப்படின்னு சொல்றது தான் இங்க வந்து வேடிக்கையா இருக்கு. சரிங்களா? சரி இப்ப இதே வந்து அவங்க இன்னொரு குருட்டு கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, பொருள் ஒண்ணு இருந்துச்சுன்னா, படைப்பாளன் தயாரிப்பாளன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப அதே போல இறைவன் ஒருத்தன் இருக்கானா, இறைவனை யார் படைச்சா? அப்படின்னு சொல்லி இன்னொரு கேள்வி கேட்பாங்க. அப்ப அதுக்கான பதில் என்ன அப்படின்னா, இந்த கேள்வியே முதல்ல அபத்தமான கேள்வி. அப்ப அல்லாஹ்வோட சிஃபத்திலே இறைவனோட சிஃபத்திலே ஒரு சிஃபத்து என்ன அது? தன்னை யாரும் படைக்கவில்லை அப்படின்னு. அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாருக்கும் பிறக்கவும் இல்லை அப்படிங்கிறது தான் அவனோட ஒரு ஆற்றல்லே ஒரு தனித்துவமான ஒரு ஆற்றல். இந்த கேள்வியே முதல்ல அபத்தமானது அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஒரு கேள்விக்கு ஒரு பதில் கிடைச்சிருச்சு அப்படின்னா, அதுதான் பொருத்தமானதா அமையும். ஆனா இவங்களோட கேள்வி எப்படி அப்படின்னா, இவங்களோட கேள்விக்கு வந்து பதில் வந்து முடிவடையாதது. அதாவது இப்ப இவங்க கேட்கறது, அல்லாஹ்வ யாரு படைச்சா அப்படின்னு. இப்ப இந்த அல்லாஹ்வ வந்து இன்னொரு அல்லாஹ் படைச்சாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இப்ப அதோட உட்டுருவாங்களா? கிடையாது. அந்த அல்லாஹ்வ யாரு படைச்சா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்ப அதுக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த அல்லாஹ்வ படைச்சது இன்னொரு அல்லாஹ் அப்படின்னு சொல்லி, நம்ம 1000த்துக்கும் மேல அல்லாஹ்வ அறிமுகப்படுத்தினாலும், இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? அடுக்கடுக்கான அந்த கேள்வி வந்து கேட்டுட்டே போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு பதிலும் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த கேள்விக்கும், இதுக்கு பதிலுக்கும் முடிவடையல அப்படின்னா, இதுதான் அபத்தமான ஒரு கேள்வி அப்படிங்கிறது தான் என்ன பண்ணணும்? நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பேரு தான் அபத்தமான ஒரு கேள்வி அப்படின்னு. அதேபோல இயற்கை, இயற்கைன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த இயற்கைன்ற இடத்துல வந்து இறைவன் சொல்லி ஃபிட் பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கான சொல்யூஷன வந்து கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ, நம்ம முன்னாடி சொன்ன இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப இதன் அடிப்படையில இந்த நாத்திகர்களோட கொள்கை வந்து என்ன பண்ணுது? அடிபட்டு போயிடுச்சு. அதனால இத வந்து நம்ம என்ன பண்றோம்? நிராகரிக்கிறோம். இவங்களோட சொல் வந்து நமக்கு ஏற்கக்கூடியதா கிடையாது. சரிங்களா? அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது, ஒன்றுக்கும் மேற்பட்ட பல கடவுள் கொள்கை கொண்ட இணை வைப்பாளர்கள். இப்ப இவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இறைவன் இல்லன்னு சொல்லி மறுக்க மாட்டாங்க. இறைவன் இருக்கிறான். படைப்புகள படைச்சது இறைவன் தான். ஆனா, படைப்புகள படைச்ச இறைவன் பல கடவுள் இருக்காங்க. அதேபோல பல கடவுள்கள் வந்து ஒவ்வொன்றும் நிர்வாகம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது தான் இந்த படைப்புகள படைச்ச படைக்கும் கடவுள்,
காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள், கல்விக்கான கடவுள், உணவுக்கான கடவுள் சொல்லி பல கடவுள்களை வந்து இவங்க ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்ப அதே போல இவங்க வந்து வழிபாடுகளையும், காணிக்கைகளையும் அதே போல வந்து இன்னும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பூசாரி என்ற அப்படி ஜாதி ஒண்ணு உருவாக்கி, அதுக்கு பின்னாடி ஏற்றத்தாழ்வுன்னு சொல்லி உருவாக்கி, இந்த மாரி ஒரு சச்சரவுலாம் என்ன பண்ணுவாங்க ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க. அதே போல இவங்க கிட்ட நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா, இப்படி பல கடவுள்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லி கேட்டோம்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்க முன்னோர்கள் வந்து இப்படி வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எங்க முன்னோர்களும், எங்க மூதாதையர்களும் இதுதான் காலங்காலமா செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ உதாரணமா நம்ம என்ன சொல்றோம்னா, இன்றைய காலத்துல வாழக்கூடிய நவீன காலத்துல என் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணுவோம், ஒரு கருவிய கொண்டு நான் என்னால ஒரு விஷயத்த கண்டறிய முடியும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு பிளட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த பிளட் வந்து ஓ பாசிட்டிவா, பி பாசிட்டிவா அப்படின்ட்டு ஒரு லேப்ல குடுத்தா தான், அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆய்வு செஞ்சு இது ஓ பாசிட்டிவ்ப்பா, இது பி பாசிட்டிவ்ப்பான்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது, இந்த இடத்துல வந்து பல கடவுள் இருக்குன்ற போது, இத ஏன் ஆய்வு வந்து செய்ய மாட்டேங்கிறீங்க? இப்ப இத ஆய்வு செஞ்சா இதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காதா? அதேபோல இந்த மதத்தை பின்பற்றக்கூடிய சகோதரர்கள்ட்டயே நம்ம கேட்கிறோம் என்ன அப்படின்னா, இப்படி பல கடவுள்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருக்கா? அது உங்களால உணர முடியுதா? அப்படின்னு கேட்டா, அப்பலாம் எங்களால எதுவும் உணர முடியல அப்படின்னு தான் அவங்களோட வார்த்தையா இருக்கும். அப்ப அப்படி இருக்கும்போது, இன்றைய காலத்துல வந்து இறைவனை பற்றி ஆய்வு செய்வதற்கான கருவி இல்லாத போது, நம்மளோட முன்னோர்களுக்கும், நம்மளோட மூதாதையர்களுக்கும் மட்டும் இறைவனை பற்றிய கண்டறிதலுக்கான கருவி மட்டும் இருந்துச்சா? அவங்க எப்படி இத கண்டுபிடிச்சாங்க? எப்படி இத வந்து செயல் வடிவில கொண்டு வந்தாங்க? அப்படிங்கிறது நம்மளோட இன்னொரு கேள்வி. அப்ப நம்ம கிட்ட இல்லாத ஒரு ஆற்றல், ஒரு சக்தி வந்து நம்மளோட மூதாதையர்கள்ட்ட இருந்துச்சான்னு கேட்டா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அப்படி இல்லன்னு சொல்லும்போது, அப்ப இன்றைய நவீன காலத்துல நம்மளால கண்டுபிடிக்க முடியாத ஒரு கண்டுபிடிப்பு, எப்படி நம்மளோட மூதாதையர்கள் கண்டுபிடிச்சாங்க? எந்த ஒரு கருவியும் இல்லாமல், எந்த ஒரு சக்தியும் இல்லாமல் எப்படி கண்டுபிடிச்சு, அந்த கடவுளுக்கு வந்து இந்த உருவத்த பர்ட்டிகுலரா குடுத்துருக்காங்கல்ல. அப்ப அந்த கடவுளோட உருவத்த வந்து குடுக்கும்போதே, இந்த இறைவனை இவங்க கண்ணால பார்த்துருக்காங்களா? அப்படிங்கிறது நமக்கு வந்து என்ன பண்றது? இன்னொரு கேள்வி எழும்பிக்கிட்டே போய்க்கிட்டே இருக்கு. அப்ப கண்ணால பார்க்காத ஒரு கடவுள வந்து இங்க வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, இது கற்பனை இல்லாமல் வேறு என்ன? ஏன்னா, நம்ம இன்னும் மற்ற மத சகோதரர்கள்ட்ட யார்ட்ட வந்து நம்ம கேட்கிறோம்னு வைங்க, இறைவன கண்ணால காண முடியுமான்னு கேட்டா, காண முடியாதுங்கிறது தான் எல்லாத்தோட வார்த்தையா இருக்கும். சரிங்களா? அப்ப அப்படி இருக்கும்போது, இந்த இடத்துல வந்து இறைவனுக்கு வந்து ஒரு உருவத்த குடுக்குறது, இது கற்பனை இல்லாமல் வேறு என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம்? கேள்வியா ஆணித்தனமா கேட்கிறோம். இதுல பொதுவா எல்லா மனிதர்களும் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மனிதர்கள் யாரும் இறைவன கண்ணால கண்டது கிடையாது. யாரும் பார்க்கவே முடியாது அப்படிங்கிறது தான் இங்க எதார்த்தமான உண்மை. அப்ப இது எல்லாமே ஏத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னது? கண்களால இறைவன காணவே முடியாது அப்படின்னு. அப்ப இந்த உருவங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இது கற்பனை தவிர வேற எதுவுமே கிடையாது. அப்ப இவங்க கற்பனை அடிப்படையில இந்த உருவங்கள ஏற்படுத்தியதுனால, இது இவங்களா வந்து என்ன பண்ணிட்டாங்க, பல கடவுள்கள வந்து உருவாக்கிக்கிட்டாங்க. அப்ப இது வந்து அடிப்படை ஆதாரமற்ற ஒரு கொள்கையை கொண்டதுனால, இந்த கொள்கையும் அடிபட்டு போயிடுச்சுங்கிறத நம்ம வந்து என்ன பண்றோம், தெள்ள தெளிவா நம்ம இதுலருந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ, கடவுளே இல்ல அப்படிங்கிற அந்த கொள்கையும் அடிபட்டு போயிடுச்சு. அதேபோல வந்து பல கடவுள்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கொள்கையும் அடிபட்டு போயிடுச்சு. இப்ப ஆட்டோமேட்டிக்கா எந்த கொள்கைக்கு வந்துருவாங்க? இறைவன் ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கைக்கு வந்துருவாங்க. ஆனா, அது எந்த இறைவன்ங்கிறது தெரியாது. அது ஆணா? இல்ல பெண்ணா? அவன் எப்படிப்பட்டவன்? அப்படிங்கிறது தெரியாது. அப்ப இந்த நிலைய அடைஞ்சவங்க தான் யாரு அப்படின்னா, இவங்க வந்து சாஃபின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த நிலையில வந்து பல தூதர்கள் வந்து என்ன இருந்திருக்காங்க? வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு இப்ராஹிம் நபிய நம்ம சொல்லலாம். இப்ராஹிம் நபி வந்து என்ன வராங்க, பிறப்பின் அடிப்படையில வந்து அல்லாஹ்வ அறிந்தவர்கள் கிடையாது. அப்ப அப்படி இருக்கும்போது இவங்க வந்து எப்படி அல்லாஹ்வ அறிந்தாங்க அப்படின்னா, இவங்க வந்து பல கட்டங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, முயற்சி செஞ்சிருப்பாங்க. இறைவன பத்தி பல முயற்சிகளை மேற்கொள்ளும்போது தான், அதுக்கான பிரதிபலிப்பு வந்து இறைவன் புறத்திலேருந்து மலக்குமார்கள் மூலியமா அவங்களுக்கு வந்து என்ன கிடைச்சது? நேர்வழி கிடைச்சது. அப்ப இறைவன் ஒருத்தவன் இருக்கான் அப்படிங்கிறது, தன்னுடைய இறைவனுடைய தூதரான ஜிப்ரீல் மூலியமா தான் என்ன பண்ணாரு? இப்ராஹிம் நபி அல்லாஹ்வ பற்றி அறிந்து கொண்டாரு. அப்ப அப்படி இருக்கும்போது தான், இன்றைய காலத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும், தன்னை படைச்ச இறைவன் யாரு அப்படிங்கிற அந்த பல கட்டங்கள்ல வந்து அவங்க வந்து என்ன பண்ணணும்? முயற்சி செய்யணும். தியாகங்கள் செய்யணும். அதுக்கப்புறம் தான் இறைவன் ஒருத்தவன் இருக்கான் அப்படிங்கிறத அறிய முடியும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நேர்வழி கிடைக்கும். இப்ப வந்து நான் வந்து விரும்புறேன். ஆனா நான் முயற்சி எதுவும் செய்யல அப்படின்னா, இது வந்து வேஸ்ட் ஆயிடும். இது வந்து பயனற்று போயிடும். அப்ப நமக்கு எண்ணங்கள் இருந்துச்சுன்னா, செயல்கள் இருக்கணும். அப்ப அந்த செயலின் அடிப்படையில என்னை படைத்த இறைவன் யாரு அப்படிங்கும்போது, ஒவ்வொருத்தவங்களும் வேதங்கள வந்து படிச்சு பார்க்கணும். அப்ப இறைவன் ஒருத்தவன் இருக்கான் அப்படின்னா, இறைவன் ஒருவன் சொல்லக்கூடிய அந்த கொள்கை என்ன? இஸ்லாம். அப்ப அந்த இஸ்லாத்துல என்ன சொல்லப்படுது? அந்த வேதத்துல என்ன இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் அந்த வேதத்த ஆய்வு செஞ்சாங்க அப்படின்னா, அதுக்கான பிரதிபலிப்பு என்ன அது ஈமான். அவங்களுக்கு இறை நம்பிக்கை. அதுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்னது? சொர்க்கம். ஸோ, இந்த சொர்க்கம் வேணும் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதர்களும் என்ன பண்ணணும்? முயற்சி கொண்டு அல்லாஹ் கிட்ட வந்து பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா,
இறைவன் வந்து அருள் புரிய தயாரா இருக்கான். சரிங்களா? நம்ம அல்லாஹ் கிட்ட வந்து இறைவன்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டோம்னு சொன்னால், இறைவன் வந்து மன்னிக்க தயாரா இருக்கான். முன் சென்ற பாவங்கள மன்னிக்க தயாரா இருக்கான். மன்னிப்பு கேட்கிற நம்மள்ல மனிதர்கள் எத்தன பேர் தயாரா இருக்கோம்? நேர்வழி விரும்புறவங்க எத்தன பேர் தயாரா இருக்கோம்? அப்படிங்கிறது நம்ம இங்க சிந்திக்க கடமைப்பட்டுருக்கோம். சரிங்களா? இருக்கிற கொஞ்ச நாள்ல வந்து நம்ம வாழ்க்கைய வந்து என்ன பண்ணணும்? இறைவனுக்கு விசுவாசமாவும், அவனுக்கு நன்றி உள்ளவனாவும் வாழணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? முயற்சி செய்யணும். அவன்கிட்ட நம்ம பிரார்த்தனை செய்யணும். சரிங்களா? அப்ப அப்படிப்பட்ட நன்மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிதாவுனாகி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.